370 is a permanent structure, permanent feature of the constitution சொல்லிட்டான். நீ 370 நீக்கி இருக்கிற. நீக்கிறத பத்தி விவாதம் நடத்தும் போது குறைந்தபட்சம் 7 பேர் 11 பேர் வச்சிருக்கணும். உண்மையா எதிர்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் 2 சமூகம் தான். ஒன்று இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர், அடுத்தது தமிழர். இந்த 2 தான் எதிர்நிலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற சமூகம். தற்காலிகம் என்பது என்ன? 370 நீங்க ரொம்ப நாளா வச்சுக்க முடியாது, க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி முடியாது. 370 நீங்க க்ளோஸ் பண்ணா தனி நாடா மாறி அவன் அவ்வளவுதான். நீங்க அவன் தனி நாடாக சுதந்திரம் அடைஞ்சானா 370 தேவையில்லைன்னா அவன் கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு சம்பந்தம். அந்த கேட்வே தான் 370. காஷ்மீர் என்றைக்குமே இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்ததில்லை, பிரிட்டிஷ்காரன் காலத்திலும் இருந்ததில்லை. தனித்தனி தேசங்களுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த 3 அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசிடம் இருக்கும், மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநிலத்திடம் இருக்கும். ஒரு மாநிலத்தை வச்சிருக்கலாம், உடைக்கலாம், மாற்றிடலாம், இல்லாமல் செய்யும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவன் தன்னுடைய சுதந்திர கொடியை ஏற்றி விட்டான். ஏனென்றால் நாளைக்கு இவன் இந்தியாவுடைய பகுதி என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நிமிடத்திலிருந்து படையெடுக்கிறார்கள். இது தனித்தனி விஷயமா போட்டார். மாநில அந்தஸ்தை கூடிய விரைவில் கொண்டு வாங்க, செப்டம்பர் 30க்குள்ள தேர்தலை நடத்தி விடுங்க. அப்படின்னா மொழி ஏற்படையான தேசிய மாநிலம் உருவாக்கப்படவில்லை. எல்லா மாகாணங்களிலும் காங்கிரஸ் வெற்றி அடைகிறது முதல் தேர்தல். ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுகிறது. ஆகப்பெரிய ஜனநாயகவாதி கொடுத்துட்டு போகிறார். இந்தியாவோடு காஷ்மீர் இணைந்திருக்கிற அந்த அக்சஷன் ட்ரீட்டி, ஹரிசிங்கிற்கு மவுண்ட் பேட்டனுக்கு நடந்தது அந்த ஒப்பந்தம் என்பது 1947 அக்டோபர் 26ஆம் தேதி நடக்கிறது. 27ஆம் தேதி அனைத்து இந்திய வானொலியிலே நேரு பேசுகிறார். கருத்து வாக்கெடுப்பு நடத்துவோம், அந்த மக்கள் கருத்தை கேட்போம், அதை மதித்து நடப்போம் என்று அறிவிக்கிறார். தொடர்ந்து முதல்ல அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் பாப்பா மோகன் தான் அதை பற்றி நிறைவாக பேசணும். அதனால் பல செய்திகள் நான் பேசும்போது கூட விடுபட்டு போகலாம் என்பதனால் நானும் கொஞ்சம் விரிவாகத்தான் நான் பேச போகிறேன். ஏனென்றால் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம், தேவை என்பதை பற்றி தோழர்கள் கவித்துவனும் ராஜா ரகுநாதனும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்கு அனுமதிப்பானான்னு தெரியாது. அப்படியான ஒரு நெருக்கடியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, நம்ம ஒவ்வொரு நகரத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, கூட்டம் நடத்துவதற்கான இடத்தினுடைய அளவு சுருங்கி கொண்டே வருகிறது. அனுமதிக்கப்படுகிற இடம் என்பது சுருங்கி கொண்டே வருகிறது. அது சென்னையாக இருந்தாலும் சரி, வேற சாதாரண ஊராக இருந்தாலும் சரி, அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு மேலும் 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 நாம் அதற்கான இடத்தையும் வாய்ப்பையும் சுருக்கிக் கொண்டே வரக்கூடிய சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை ஒரு அதனுடைய முழு தன்மையோடு பார்ப்பதற்கான முயற்சியை இந்த கருத்தரங்கத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பொதுவாக இன்றைக்கு ஒரு உளவியலில் ஒரு காமன் சென்ஸ் சொல்றாங்கல்ல, அதில் என்ன அவங்களுக்கு மட்டும் 370, அவங்களுக்கு என்ன சிறப்பு அந்தஸ்து, முஸ்லீம்ங்கிறதுக்காக பண்றீங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி என்பது ஒரு பொது புத்தியில் இறக்கப்பட்டு அது ஒரு பொதுவான கேள்வியாகவே வந்து கொண்டிருக்கிறது. இது என்ன நடந்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட விரிவான செய்திகளை தெரிந்து கொள்வதை விட மேலோட்டமாக நொறுக்கி கொண்டு போவது என்பது ஒரு பொதுவான தன்மையாக இருக்கிறது. குறிப்பாக இளையோருக்கு அது இருக்கிற போது அதுதான் அவர்களுக்கு வாய்ப்பாகவும் இருக்கிறது. அந்த மாதிரியான சூழலில் தான் ஒரு பொறுமையாகவும் ஆழமாகவும் பெரிய சிக்கலான சட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை பற்றி பேசிவிடுவது நல்லது என்ற வகையில் தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை ஏற்பாடு செய்திருக்கிற திருச்சி பகுதி தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் என்றைக்குமே இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை என்ற உண்மையை கூட பல பேருக்கு தெரியவில்லை. என்றால் பாட புத்தகத்திலும் சொல்லப்படுவதில்லை. அரசியல் கூட்டங்கள் அரசியல் பேசுகிற இடம் அல்ல. நீங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய
கிராமங்களிலெல்லாம் கட்சிகள் மன்றங்கள் நடத்தினார்கள், படிப்பகங்கள் நடத்தினார்கள். அந்த படிப்பகங்களிலே பல பேருடைய ஏடுகள் பத்திரிகைகள் வரும். அந்த படிப்பகங்களிலே மாலை நேரத்திலே அரசியல் விவாதம் நடக்கிற களமாக இருக்கும். திமுக நடத்துகிற இடமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, கிராமம் தோறும் வார்டுகள் தோறும் நகரங்களிலே அதற்கான களங்களை அமைத்திருந்தார்கள். இன்றைக்கு அப்படியான செய்தியாக அரசியல் களம் அல்ல, அரசியல் கட்சி அல்ல, அரசியல் கூட்டங்கள் அப்படி நடப்பதில்லை. அரசியல் கூட்டத்திலே போய் அரசியல் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. பல்கலைக்கழகங்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கிட்டத்தட்ட எல்லாமே நின்று விட்டார்கள். இதற்கெல்லாம் வெளியில் தான் நாம் அரசியலை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசியல் என்று சொன்னால் அரசை எப்படி நடத்துவது என்ற அறிவியல். நமக்கு அரசியல் என்று சொன்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாயிடுச்சு. அரசியல் பண்றான் சார் அப்படின்னா சூது பண்றான்னு அர்த்தம். பாலிடிக்ஸ் பண்றான் சார் அப்படின்னா ஃப்ராட் பண்றான்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு அரசியல் என்பதற்கான பொருளையே அரசியல்வாதிகள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான அரசியல் செய்தியாக இது நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன விதமான கேடுகளை விளைவிக்கும், தமிழ்நாடு என்ற தாயகமே நாளைக்கு நீடிக்குமா என்ற ஒரு அச்சுறுத்தலின் கீழ் தான் இதை பேசுகிறோம். காஷ்மீருக்கு இன்றைக்கு வந்திருப்பது என்பது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு நீண்ட நாள் ஆகாது. அதற்கான எல்லா கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. ராஜாராமன் சொன்னது போல நீதிமன்றத்தை நம்பினார்கள், உச்ச நீதிமன்றமும் அதை தாண்டி விடுகிறது. மோடி சொல்லாததெல்லாம் சொல்லுகிறார். அப்படியான நிலையில்தான் என்ன வழி, இதற்கு மேல் என்ன செய்வது என்ற கவலையோடும் கூர்மையோடும் இது பற்றி நாம் பேசுகிறோம். காஷ்மீர் என்றைக்குமே இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்ததில்லை, பிரிட்டிஷ்காரன் காலத்திலும் இருந்ததில்லை. அது இந்தியா, பாகிஸ்தான், இந்திய ஒன்றியம், பாகிஸ்தான் என்ற பகுதியாக 2 நாடுகளாக சுதந்திரம் அடைகிற நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்திலே சேர வேண்டும் என்று பல்வேறு மன்னராட்சி பகுதிகள் அச்சுறுத்தப்பட்டார்கள். அந்த சூழலில் தான் இன்னொரு பக்கம் பல்வேறு மன்னராட்சி பகுதிகளில், அது ஹைதராபாத்தினுடைய நிஜாமாக இருந்தாலும் சரி, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த மன்னராட்சியை ஒழிப்பதற்கான மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயக விருப்பத்தை நேரு போன்றவர்கள் தனக்கு சாதகமாக கையாண்டு இந்தியாவோடு இணைந்து விட்டால் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும், தனி உரிமை பாதுகாக்கப்படும் என்ற வார்த்தைகளை சொன்னார்கள். ஒரு பெரிய அரசு தனக்கு துணையாக இருப்பது தேவைதான் என்று கருதுகிற இயல்பான உணர்வின் காரணமாக பல பேரும் அந்த பக்கம் போனார்கள். நிஜாம் எதிர்த்த உழவர்கள் போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடந்த போராட்டம், அதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. அதையெல்லாம் ஏன் அப்படி போனது, எப்படி அது ஏற்கப்பட்டது என்பதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. முதலில் போராடியவர்கள் பின்னால் சரணடைந்தார்கள், காட்டி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதுபோல இந்த டோக்ரா மன்னர்களுடைய ஆட்சியை எதிர்த்து ஜனநாயக உரிமைகளுக்காக ஷேக் அப்துல்லா தலைமையிலே காஷ்மீரி மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் பாகிஸ்தான் ஒரு பழங்குடி மக்களையும் பின்னாலே படையையும் அனுப்பி, இந்த நாம் சிங்களத்திலே பார்த்திருக்கிறோம் காடையர்கள் என்று சொல்லுவோமே, அந்த காடையர்களும் அனுப்பி ஒரு பெரிய சிக்கலான சூழலை ஏற்படுத்திய போது அங்கிருந்த மன்னர் ஹரிசிங், இந்தியாவினுடைய நமக்கெல்லாம் தெரியும் ஒரு வித்தியாசமான வரலாறு. இந்தியாவினுடைய முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் என்று சொன்னால் மவுண்ட் பேட்டன் தான். சுதந்திர இந்தியா, ஆனால் வைஸ்ராய் என்பது மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் சொன்னதா ராஜாஜின்னு சொல்லுவோம். அப்படித்தான் இருந்தது. அந்த மவுண்ட் பேட்டனுக்கும் ஹரிசிங்கிற்கும், அந்த ஜம்மு காஷ்மீருடைய அரசர் ஹரிசிங்கிற்கும் இடையில நடந்த ஒப்பந்தம் ஒரு தற்காலிகமாக, நாங்கள் பாகிஸ்தானை விட இந்தியாவோடு இணைந்து கொள்கிறோம். அதன் பிறகு ஹரிசிங் முடிவு செய்ய வேண்டியதில்லை, ஷேக் அப்துல்லா முடிவு செய்ய வேண்டியதில்லை, காஷ்மீர் மக்கள் முடிவு செய்யட்டும். அதற்கு ஐநா மன்றத்தினுடைய மேற்பார்வையில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்துவோம். அந்த கருத்து வாக்கெடுப்பு, நீங்கள் மீண்டும் தனி நாடாக விரும்புகிறீர்களா அல்லது சிறப்புரிமையோடு அல்லது பாகிஸ்தானோட இந்தியாவோடு இணைந்திருக்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியோடு அந்த கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்படும், பிளபிசைட் என்பது நடத்தப்படும் என்பதை ஐநா மன்றத்திலே இந்தியாவின் சார்பிலே அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த நேரு உறுதியளித்தார்.
அந்த உறுதியையே ஐநா மன்றத்தினுடைய பாதுகாப்பு மன்றத்தினுடைய தீர்மானமாக 1948ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஒருமித்த தீர்மானம். பாகிஸ்தான் எதிர்க்கவில்லை, இந்தியா எதிர்க்கவில்லை, எந்த நாடும் எதிர்க்கவில்லை. எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒருமித்த தீர்மானம். காஷ்மீர் மண்ணுக்குள்ளே அமைதி திரும்பியவுடனாக விரைவில் அங்கே மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த கருத்து வாக்கெடுப்பை மதித்து இந்தியா நடக்கும். அவர்கள் தனி நாடாக போக விரும்பினாலும் சரி, சிறப்பு உரிமையோடு இந்தியாவோடு இருந்திருக்க விரும்பினாலும் அந்த விருப்பத்தை இந்தியா நிறைவேற்றும் என்பதை ஐநா மன்றத்திலே நேரு சொன்னார். ஒரு முறை அல்ல, பலமுறை சொன்னார். இந்தியாவின் சார்பிலே கிருஷ்ணமேனன் இந்தியாவுடைய பிரதிநிதி என்ற வகையிலே உறுதி சொன்னார். இந்திய மக்களிடத்திலே அந்த ஒப்பந்தம் நடந்த உடனடியாக 47ஆம் ஆண்டிலேயே அக்டோபர் 26ஆம் தேதி இணைப்பு ஒப்பந்தம் நடக்கிறது. அக்செஷன் ட்ரீட்டி. இந்தியாவோடு காஷ்மீர் இணைந்திருக்கிற அந்த அக்செஷன் ட்ரீட்டி ஹரிசிங்கிற்கு மவுண்ட் பேட்டனுக்கு நடந்தது. அந்த ஒப்பந்தம் என்பது 1947 அக்டோபர் 26ஆம் தேதி நடக்கிறது. 27ஆம் தேதி அனைத்து இந்திய வானொலியிலே நேரு பேசுகிறார். கருத்து வாக்கெடுப்பு நடத்துவோம், அந்த மக்கள் கருத்தை கேட்போம், அதை மதித்து நடப்போம் என்று அறிவிக்கிறார். அதன் பிறகு நீண்ட காலம் கழித்து 1952ஆம் ஆண்டு மீண்டும் இது பற்றி விவாதம் நடக்கிற போது நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கிறார். அதற்கு ஐநா மன்றத்தில் உறுதியளிக்கிறார்கள். ஐநா மன்றத்தினுடைய ஒருமித்த தீர்மானமாக நிறைவேறுகிறது. இதையெல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் உள்ளத்தில் உண்மை இல்லை. நேரு உட்பட நான் சொல்லுகிறேன், உண்மை இல்லை. 1952 என்பது மிக முக்கியமான ஆண்டு. 1952 இந்திய ஒன்றியத்திற்குள்ளே மிகப்பெரிய சர்வாதிகாரி நேரு என்பது வெளிப்பட்ட நாள். அது வெளிப்பட்ட ஆண்டு. 52ஆம் ஆண்டு இங்கே தமிழ்நாடு, அன்றைக்கு சென்னை மாகாணம், இங்கே தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்படுகிறது. பிரகாசா தலைமையிலே மக்கள் கூட்டணி என்ற கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிலே துணையாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சிகள் வெற்றி அடைகின்றன. எதிர்கட்சி கூட்டணி வெற்றி அடைகிறது. இந்தியாவுடைய எல்லா மாகாணங்களிலும் அன்றைக்கு மொழி அடிப்படையிலான தேசிய மாநிலங்கள் உருவாக்கப்படவில்லை. எல்லா மாகாணங்களிலும் காங்கிரஸ் வெற்றி அடைகிறது முதல் தேர்தல். ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுகிறது. ஆகப்பெரிய ஜனநாயகவாதி துடித்து போகிறார். உடனடியாக ஆள் பிடிக்கிறார். கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியை அழைக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி, அப்ப எப்போதுமே அப்படித்தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே குத்துவெட்டு, யாரையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழலில் அந்த சட்டமன்றத்திற்கே தேர்ந்தெடுக்கப்படாத ராஜாஜியை கொல்லைப்புற வழியிலே முதலமைச்சராக ஆக்குகிறார்கள். முதலமைச்சராக ஆக்கிய பிறகு பல பேரை இந்த பக்கம் மாற்றுகிறார்கள். காங்கிரஸ் கூட்டணிக்கு, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவைக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஸ்ரீ பிரகாசா என்ற அன்றைக்கு இருக்கிற ஆளுநர் அதற்காக துணை செய்கிறார். 52 மிகப்பெரிய தேர்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையை கூட ஏற்றுக்கொள்ளாத ஜனநாயகவாதிகள். அதே 52ஆம் ஆண்டு, அதற்கு முன்னால் காஷ்மீரை போலத்தான் நாகாலாந்து ஒரு காலத்திலும் இந்தியாவுடைய பகுதியாக இருந்தது இல்லை. யாராலும் ஆளப்படாத ஒரு பகுதி நாகாலாந்து. அவர்களே ஆண்டு கொடுத்தவர்கள். அந்த நாகாலாந்து இவருடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு நாகா மக்கள், நாகாலிம் என்று அதை சொல்வார்கள். நாகாலிம் என்பதுதான் அவருடைய தாயகத்தினுடைய பெயர். அந்த நாகாலிம் மக்கள் ஆகஸ்ட் 15, 1947 இந்திய சுதந்திர கொடி ஏற்றப்படுகிறது சொன்னால், ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவன் தன்னுடைய சுதந்திர கொடியை ஏற்றிவிட்டான். ஏனென்றால் நாளைக்கு இவன் இந்தியாவுடைய பகுதி என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நிமிடத்திலிருந்து படை அனுப்பினார் நேரு. 49ஆம் ஆண்டு அவருடைய பேச்சு இன்றைக்கும் இருக்கிறது, நாடாளுமன்ற அது குறிப்பில் இருக்கிறது. இந்தியாவே ரத்தன களரியில் மூழ்கினாலும் சரி, ஒரு பேரழிவை சந்தித்தாலும் சரி, நாகாலாந்து தனிநாடாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நேரடியாக நாடாளுமன்றத்தில் பேசினார் நேரு. அன்றைக்கு இருந்த யூனு, இந்த பர்மாவுடைய தலைவர் யூனுவும் நேருவும் சேர்ந்து நாகாலாந்தை, நாகா மக்களுடைய தாயகத்தை 2ஆக பிரித்து, ஒன்று காஷ்மீர், இந்த இந்தியாவுக்கு இன்னொரு பகுதியை பர்மாவுக்கு பிரித்துக் கொண்டார்கள். அதே 52ஆம் ஆண்டு காஷ்மீர் பிரச்சனையில் நேரு பேச்சை மாற்ற ஆரம்பித்தார்.
ஏனென்றால் நேருவுக்கு மிக நெருக்கமான நண்பர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா அவருடைய தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சி என்பது கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முஸ்லிம்களை கொண்ட அமைப்பு. ஆனால் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானோடு அவர் சேர விரும்பவில்லை. இந்தியாவோடு சேர்ந்திருப்பதுதான் தனக்கு பாதுகாப்பு, தனக்கு ஜனநாயகம் மதிக்கப்படும் என்று அவர் மனதார நம்பினார். அந்த மக்கள் நம்பினார். அவருக்கு நேருவோடு இருந்த நட்பு, காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு இருந்த உறவு அதற்கு ஒரு காரணமாக கூட இருந்தது. காந்தி இடத்துல போய் கேட்கிறார் ஷேக் அப்துல்லா, இதை நாளைக்கு இவர்கள் மாற்றிவிடக் கூடாது என்று ஒரு ஆண்டு தள்ளி போகிற போது அவர் கேட்கிறார். காந்தி சொல்லுகிறார், நீங்கள் நம்புங்கள், நான் காஷ்மீரிலுடைய முஸ்லிம்களுக்கும் காஷ்மீர் இந்துக்களுக்கும் ஒரு வேறுபாட்டை நான் பார்க்கவில்லை. காஷ்மீர்கள் தனித்தன்மையானவர்கள். அவர்கள் அந்த தனித்தன்மையை பாதுகாக்க விரும்பினால் அந்த உரிமையை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று அறிவிக்கிறார். அதை காங்கிரஸ் கட்சி அறிவிக்க வேண்டும் கேட்கிறார்கள், போகிறார்கள். 48 ஐநா மன்றத்தில் சொன்ன நேரு, 52 இந்திய நாடாளுமன்றத்தில் பேசிய நேரு கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தாழ்த்துகிறார். அவருடைய விருப்பங்கள் வேறாக இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் ஷேக் அப்துல்லாவுக்கு வருகிறது. அவர் உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்து கருத்து வாக்கெடுப்பு நடத்தவில்லை என்று சொன்னால் காஷ்மீர் மக்களிடத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று அறிவிக்கிறார். அறிவித்துவிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த அடுத்த வினாடி 2 நடக்கிறது. அவருடைய அமைச்சரவை அதற்குள்ளே ஆள் பிடிக்கிறார்கள். ஷேக் அப்துல்லா அமைச்சரவை, நீங்க ஒரு சட்டமும் கவலையே கிடையாது அவர்களுக்கு. ஒரு அமைச்சரவை நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு பிளவு இருக்கிறது என்று சொன்னால், அது சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வரல அதுதான். யாருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். ஒரு விசித்திரமான காரணத்தை சொன்னார்கள். ஷேக் அப்துல்லாவுக்கு அமைச்சரவையிலே பெரும்பான்மை இல்லை. அமைச்சரவையில் பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் ஷேக் அப்துல்லா ஒருவராக இருந்தாலும் கூட அவர் தலைமையில் அமைச்சரவை அமைக்க முடியும். ஒரே நிபந்தனை, அவருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதை அவர் நிரூபிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் சட்டமன்றத்திற்கே போக விடவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார், நீங்கள் ஒரு வாரம் கொடுங்கள், சட்டமன்றத்தை கூட்டுங்கள், நான் நிரூபிக்கிறேன், நிரூபித்த பிறகு நீங்கள் முடிவெடுங்கள் என்று கேட்கிறார். முடியாது என்கிறார். எல்லாம் நேரு அங்கே இந்த ஹரிசிங்குடைய மகன் கரண் சிங், பின்னாலே காங்கிரஸ் கட்சி எல்லாம் பெரிய அவர் பல ஆண்டுக்கு கவர்னரான ஆயிட்டார். கரண் சிங் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பேசிட்டு இருப்பார். அவரை வைத்து அன்றைக்கு அவருக்கு 22 வயசு. அவரை அங்கு குடியரசுத் தலைவர் என்பார்கள். சரியத் என்பது பேர், அது காஷ்மீர் பேர்ல வரும். அது குடியரசுத் தலைவர். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறவர் தான் குடியரசுத் தலைவர். அது எப்படி இங்கே ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது அது போல அந்த காஷ்மீருக்கு. அப்படி இருந்தவர் ஷேக் அப்துல்லாவுடைய அமைச்சரவைக்குள்ளே அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்று ஷேக் அப்துல்லாவை டிஸ்மிஸ் செய்தார். ஆனாலும் சட்டமன்றத்திலே அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. இவர்கள் வைத்த இந்த பைக் இல்லை, இன்னொரு ஆள், ஒரு பஷீரன் ஒரு பேர், அவரை ஒரு பொம்மையாக வைத்தார்கள். அவருக்கு சட்டமன்றத்தை கூட்டி அவர்களை யார் சந்திக்க முடியவில்லை. அடுத்த வினாடி ஷேக் அப்துல்லாவை சிறையில் அடைத்தார். ஷேக் அப்துல்லா இங்கே கொடைக்கானல் சிறையிலே 12 ஆண்டுகள் வைக்கப்பட்டார். அவர் சிறையிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அவரோடு அன்றைக்கு இந்தியாவோடு ஒரு தற்காலிக இணைப்பிலே இந்த காஷ்மீர் இணைகிறது, ஜம்மு காஷ்மீர் இணைகிறது. அந்த தற்காலிக இணைப்பு காலத்தில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தி இறுதி முடிவை அறிகிற அந்த தற்காலிக இணைப்பு காலத்தில் இங்கே தனி சிறப்பு அதிகாரத்தோடு அந்த தற்காலிக இணைப்பு இருக்கும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகாரம் என்பது பாதுகாப்பு, வெளியுறவு, நாணயம், இந்த 3ஐ தவிர வேறு எல்லா அதிகாரங்களும் ஜம்மு காஷ்மீருக்கு தான் உண்டு. ஜம்மு காஷ்மீருக்கு தனியான ஒரு அரசமைப்பு அவை உண்டு. அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நாளைக்கு கருத்து வாக்கெடுப்பிலே நீங்கள் தனிநாடாக போக இந்த சிக்கலை வேண்டியதில்லை, நீங்கள் தனியாக போய்விடலாம். சேர்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் சேர்ந்திருக்கிற காலம் வரையிலும் உங்களுக்கான தனி அரசமைப்பு சட்டம் இருக்கும், அதற்கான தனி உரிமை இருக்கும் என்று உறுதியளிக்கிறார்கள், செய்கிறார். ஆனால்
அந்த அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் தன்னுடைய அரசியல் நிர்ணய சபை அரசமைப்பு அவையை உருவாக்கி கொள்கிறது. அந்த அரசமைப்பு அவையில் 75 பேர் மொத்தம், 58 பேர் இந்த ஷேக் அப்துல்லாவோடு கைது செய்யப்படுகிறார். 75 பேரில் 58 பேர் சிறையில் வைக்கப்படுகிறார். அரசமைப்பு அவையில் ஜம்மு காஷ்மீருடைய அரசமைப்பு அவை உறுப்பினர்கள் 58 பேர் சிறையில் வைக்கப்படுகிறார்கள், ஷேக் அப்துல்லாவோடு சேர்த்து. அப்படி அந்த அதில் கொஞ்சம் பேர் இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கிறார்கள். மீதி ஒரு 30-40 பேர் சேர்ந்து கொண்டு ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு சட்டம் என்பதை உருவாக்குகிறார்கள். அச்சுறுத்தலின் கீழே அந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த அரசமைப்பு சட்டத்திலும் கூட அவர்களுக்கான சில உரிமைகள் என்பது, சிறப்பு அதிகாரம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இது அதோடு இந்த 370 என்பது இந்தியாவோடு இருக்கிற தற்காலிக இணைப்புக்கான ஒரு வாசல் தான். 370 என்பது அப்படியே தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க அதெல்லாம் தற்காலிகம் தான் கிடையாது, அதெல்லாம் வந்துருச்சு நிரந்தரம் என்று நேரு தொடங்கி இன்றைக்கு வரையில் பேசுகிறார். அதற்கு என்ன செய்தார்கள்? அந்த அரசமைப்பு அவையிலே இப்படி எல்லாரையும் கைது செய்துவிட்டு ஷேக் அப்துல்லா உள்ளே போட்டுவிட்டு அங்கே கடுமையான பத்திரிகை தணிக்கை, இன்னைக்கு இருக்க இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்றான், அன்னைக்கு பத்திரிகை தணிக்கை உண்டாக்கிவிட்டு யாரும் எதுவும் பேச முடியாத என்ற சூழலில் அவர்களுடைய வேண்டிய கையாட்களை வைத்து அந்த அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். அதில் முதல் உறுப்பு இந்திய அந்த ஜம்மு காஷ்மீருடைய அரசமைப்பினுடைய முதல் உறுப்பு ஆர்டிகல் 1, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதியாக இணைந்து விட்டது, என்றென்றும் இருக்கும். அப்படி ஒன்றும் போடவே முடியாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவன் பொருட்படுத்திக்க முடியாது, என்றென்றும் இருக்கு. ஏன்னா இவங்க எழுதி கொடுக்குறான், மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத பாஸ் பண்றான், அப்படி முடிந்தது. ஆனால் இங்கே என்ன 370 தற்காலிக உறுப்பு. ஏன் இங்க அவ்வளவு செல்லுபடி ஆகாது, இங்க அங்க வைத்தது போல எல்லாரையும் உள்ள வைத்திட முடியாது. எனவே இப்படி அப்படிமான ஒரு டான்ஸ் 370 தற்காலிக உறுப்பு என்று வைக்கிறார். அந்த 370 வைக்கப்பட்டதை எதிர்த்து சிறையிலிருந்து அறிக்கை விடுகிறார் ஷேக் அப்துல்லா. அவரோடு கைது செய்யப்பட்ட அவருடைய அடுத்த நிலையில் அந்த கட்சியில் இருந்த தலைவர் பைக் என்பவர் 2 ஆண்டுகளே விடுதலை செய்யப்படுகிறார். அவர் வெளியிலே வந்து ஷேக் அப்துல்லா படத்தை வைத்துக் கொண்டு அவருடைய அங்கிருந்து சிறையிலிருந்து வரக்கூடிய கட்டுரைகளை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி நடத்துகிறார். அந்த சூழலில் தான் சிறையிலிருந்து தற்காலிகமாக விடுதலை செய்து இவரை ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருடைய ஆட்சிக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் 35A என்பது 54ஆம் ஆண்டு சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனாலும் கூட 370 என்பதிலே ஒரு முக்கியமான தன்மை இருக்கிறது. நாம் அந்த மீண்டும் இந்த விரைவாக இந்த இப்போது மோடி ஆட்சியில் நடந்திருக்கிற சிக்கல்களை பார்த்தலாம். தொடர்ந்து சொன்னது போல 2019 ஆகஸ்ட் 5, 6 என்பது ஒரு தொடர்ச்சியான சதி திட்டத்தினுடைய உச்சபட்ச அரங்கேற்றம். எப்படி தொடங்குகிறார்கள்? நீங்க ஷேக் அப்துல்லா சிறைக்கு போய் வெளியிலே வந்த உடனேயே அவருடைய போராட்ட வாழ்வு முடிந்தது. ஆள் யாருமே இல்லாமல் முதலமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டார். அவருக்குன்னு ஒரு எம்எல்ஏ கிடையாது. இந்திரா காந்தி சொன்னார், இவர் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் அது ஒரு சோகமான வரலாறு. மிகப்பெரிய காஷ்மீரத்தினுடைய சிங்கம் என்று கருதப்பட்ட ஷேக் அப்துல்லா வீழ்ந்த வரலாறும் அப்போதே தொடங்கியது, இந்திரா காந்தி காலத்தில். அது போகட்டும், அதனுடைய அடுத்தடுத்த வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்க ஃபருக் அப்துல்லாவுடைய அறிக்கையை நம்ம ராஜாராஜன் சொல்லுகிறார், நான் அதிசயப்படவில்லை. ஃபருக் அப்துல்லா இப்படி பேசாவிட்டால் தான் நாம் அதிசயப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பவாதம் அங்கிருந்து தான் தொடங்கியது. அடுத்த கட்ட சந்தர்ப்பவாத வளர்ச்சி தான் இந்த மஹ்பூப் அந்த சையத் இருக்காங்களே அந்த அம்மா. அவங்களுக்கு என்னன்னா, அந்த போராளிகள் ஒரு தடவை அவங்களை கடத்திட்டாங்க. நீங்க இந்த ரோஜா படத்துல கடத்தி ஒரு அம்மா வச்சிருக்க இவங்கள தான், உண்மையா நடந்ததுதான். அதனால இவங்க ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாங்க. நீங்க எவனுமே நினைப்பானா அங்க காஷ்மீர்ல ஒரு சாதாரண மனிதன் நினைப்பானா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து நடப்பானா? ஒருத்தன் சேர்ந்து அமைச்சரவைக்கு போனா 2018ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மெஹ்பூபா சையத் பிஜேபியோட கூட்டணி அமைச்சரவை ஏற்படுத்தினார்.
இவன் முன்னாடியே திட்டமிட்டுட்டான். 2014 வந்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, அடுத்த ஸ்டெப் போயிடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டான். எனவே அந்த அடுத்த ஒரு ஆட்சி வருவதற்குள்ளாக இந்த அடுத்தற்கான நகர்வுகளை தொடங்கி விட வேண்டும். அவனுக்கு வருகிற செய்திகளை வைத்து பார்க்கிற போது தாம் அடுத்த 2019 நான் வந்து விடலாம் என்ற கணக்கு இருப்பதனால அடுத்தடுத்து வேகமாக காய் நகர்த்துகிறார். 2018 ஆண்டு இந்த கூட்டணி அமைச்சரவை பாஜக விலகுகிறது. அதே ஃபருக் அப்துல்லாவுக்கு நடந்தது, ஷேக் அப்துல்லாவுக்கு நடந்தது இங்கே நடக்குது. மஹ்பூபா சயீத் இருக்காங்களா, அவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி விலகிடுச்சு, ஆனால் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு அமைச்சரவை ஏற்படுத்துகிறோம். அவரும் கேட்கிறார், ஒரு வாரம் நேரம் கொடுங்க, சட்டமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் என்று கேட்கிறார். அந்த மாலிக், அந்த ஆளுநர், அவர் முடியாது. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, நேற்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இப்போது எப்படி நட்பாக முடியும்? அவன் விஷயம் அது. சட்டத்தின் முன்னால அவனுக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவனுடைய வேலை. அவன் சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்குது, உனக்கு என்ன இருக்குது? பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் உனக்கு வேலை கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான் உனக்கு வேணும். ஆனா அந்த அம்மா அவர் சொன்னார், சொன்னதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2018 ஜூன் மாதம் நீங்க அங்கேயும் முதல்ல என்ன நடக்குதுன்னா, ஜம்மு காஷ்மீருக்கான ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது இல்ல, அந்த அரசமைப்பு சட்டத்தில் விதி 92 இருக்கு. அந்த 92 படி ஆட்சியை கலைக்கிறார், கவர்னர் ஆட்சியை பிறப்பிக்கிறார், சட்டமன்றத்தையும் கலைக்கிறார். சட்டமன்றம் இருந்தா தானே நீ நிரூபிப்பேங்கிற, சட்டமன்றத்தையும் காலி பண்ணிக்கணும், சட்டமன்றத்தையும் கலைக்கிற, கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி, நீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்ல, கவர்னர் ஆட்சி. அதற்கு தனி சட்டம் உண்டு. இந்த ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக ஆளுநர் ஆட்சி பிறப்பித்துக் கொள்ள முடியும். அதற்கு விதி 92 இருக்கிறது. அந்த விதியின்படிதான் ஆளுநர் ஆட்சி பிறப்பிக்கப்படுகிறது, சட்டமன்றம் கலைக்கப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கிற ஒரே சிக்கல் என்னவென்றால், 6 மாதத்திற்கு மேலாக ஆளுநர் ஆட்சி இங்கே நீடிக்க முடியாது. விதி 92 அதுதான். ஜம்மு காஷ்மீர் சட்டத்தில் காலவரையற்ற நீடிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 6 மாசம் தான் அதுக்கு அதிகபட்சம். 6 மாதம் முடிவடைகிறது. 6 மாதம் முடிவடைந்த உடனாக மோடி ஆட்சி என்ன செய்கிறது? குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்கிறார். விதி 356 கீழ் ஜம்மு காஷ்மீருடைய 92 ஆயுள் முடிஞ்சு போச்சு, அதனுடைய ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு 6 மாசத்துல. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 356 படி அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமர்த்தப்படுகிறது. குடியரசுத் தலைவருடைய கீழ்நிலை அதிகாரியாக ஆளுநர் மாற்றப்படுகிறார். அப்படித்தான் சட்டம் 356 அதுதான். அதுவும் கூட என்ன பிரச்சனை என்றால், 6 மாதம் தான் நீடிக்க முடியும். 356 கூட 356 என்பது எமர்ஜென்சி பவர்ஸ், ஒரு அவசர கால நெருக்கடி கால ஒரு அதிகாரம். சட்டத்தின்படி அங்கே ஒரு ஆட்சி நடத்த முடியவில்லை. சட்டத்தினுடைய ஆட்சியை மீட்கிற வரையிலும் அந்த தற்காலிக காலத்திற்கு இப்படியான ஒரு நேரடி ஆட்சியை நடத்துகிறோம் என்பதுதான் அதுல 356 என்பது. ஒரு 6 மாதத்திலிருந்து இன்னொரு 6 மாதம் நீடிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு ஆண்டுக்கு பிறகு நீடிக்க முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 6 மாதம் நீடித்தார்கள். ஜூலை மாதம் 2018 ஜூலை மாதத்தில் பிறப்பித்தது. பிறகு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திரும்பவும் நீடித்தார்கள். 2018 2019 ஆகஸ்ட்ல அந்த 5/6 அடுத்த நிகழ்ச்சி நடத்திவிட்டார். ஆனால் இது மீண்டும் நாளைக்கு ஒரு தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும். அதனால தேர்தல் நடந்து சட்டமன்றத்துக்கு யார் வந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீரில் எவ்வளவு கேடு கேட்டவன் வந்தாலும் 370 நீக்கம் என்பதற்கு அந்த சட்டமன்றம் ஏற்காது, அந்த அமைச்சரவை ஏற்காது. அதற்காகத்தான் அந்த மாநிலத்தை காலி செய்கிறார். நீங்கள் மாநிலம் என்ற நிலையில் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த 356க்கான ஆண்டு ஆயுஷ் என்பது 6 மாசத்தோட முடிஞ்சிடும். அதை ஒன்றிய பகுதியாக மாற்றி அறிவித்து விட்டால் இன்டெஃபினிட் பீரியட், டைரக்ட் ரூல், யூனியன் டெரிட்டரி, நேரடியான ஆட்சி பகுதி, அப்படி மாற்றி விட்டார்கள். 356 இது ஏன் ஒன்றிய பகுதியாக மாற்றப்படுது என்பதற்கான விஷயம் அதுதான். அப்படியே 5 ஆண்டு நீடிச்சிட்டு போறோம். எந்த இடத்துலையும் நீங்க 5 ஆண்டு தான் கவர்னர் ஆட்சி வைக்க முடியும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வைக்க முடியாது ஒரு மாநிலத்தில், அது மாநிலமாக இருக்கிற வரை. எனவேதான் அது மாநிலமாக இருக்காமல் மாற்றிவிட்டான், ஒன்றிய பிரதேசமாக மாற்றினான்.
சரி, இந்த எப்படி நிறைவேற்றுகிறார்கள்? 370 என்ன சொல்கிறது? 370 3 பகுதி இருக்கு. 370 பி, 370 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் பி. அது என்ன சொல்லுது? அந்த நீங்க ஒரு தற்காலிக இணைப்பு காலத்தில் 3 அதிகாரங்கள் தவிர மற்ற அதிகாரங்கள் அந்த மாநிலத்துக்கு தான். இந்த 3 அதிகாரங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன்: ராணுவம், நாணயம், வெளியுறவு. இந்த 3 தொடர்பாக, ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக நீங்கள் இந்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் 371B என்ன சொல்கிறது? அந்த அரசோடு கலந்தாய்வு செய்ய வேண்டும், கன்சல்டேஷன் என்று சொல்லுகிறது. யூ ஷுட் கன்சல்ட். அந்த கன்சல்டேஷன் என்பது இந்த 3 அதிகாரங்கள் ஏற்கனவே அந்த இணைப்பில் இருக்கிறது. அந்த 3 அதிகாரங்களை பொறுத்தளவு இந்த 3 அதிகாரங்களுக்கு அப்பால் இருக்கிற அதிகாரங்கள் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை அங்கே நீட்டிக்க வேண்டும், ஜம்மு காஷ்மீரில் நீட்டிக்க வேண்டும் என்று கருதினால் ஜம்மு காஷ்மீர் அமைச்சருடைய ஒப்புதல் வேண்டும், கன்கரன்ஸ் வேண்டும். கன்சல்டேஷன், அடுத்து கன்கரன்ஸ், கலந்தாய்வு, ஒப்புதல். 370 நீக்கலாம் என்று சொன்னால் நீக்கலாம், 370 திருத்தலாம், நீக்கலாம், இல்லாமல் செய்யலாம் என்றால் ஆக்கலாம். ஆனால் அதற்கு ஒரே நிபந்தனை என்ன? 373 என்ன சொல்கிறது? சப் கிளாஸ் 3 of 370 ஆர்டிகல். நீங்க அங்க இருக்கக்கூடிய அரசமைப்பு அவையை முன்னால கலந்தாசிக்கணும், அதனுடைய பரிந்துரை வேணும். அந்த வார்த்தையை படிச்சிடறேன், அது ரொம்ப ஒரு உயிரான பிரச்சனை. The recommendation of the Constitution Assembly of the state of Jammu Kashmir shall be necessary before the president issuing such notification. That is அந்த 370 நீக்கிறோங்கிற நோட்டிபிகேஷன். அது அனுப்பணும்னா அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய அரசமைப்பு அவை இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த அரசமைப்பு அவையினுடைய முன் பரிந்துரை வேணும், ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வேணும். வித்வுட் த ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் யூ கேனாட் ஆக்ட். பைண்டிங் ஆக்ட் அது. அதுல நீங்க யூ கேனாட் கோ ஃபர்தர். இப்படியான 373 இருக்கிறது. இந்த பிரச்சனையை அதிசயமாக இந்த சதுரச்சூட்டு பெஞ்ச் சந்திக்கல. இந்த பிரச்சனை இதற்கு முன்னால் 3-4 வழக்குகளை சந்தித்திருக்கிறார். இதே போல 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆய்வு செய்திருக்கிறது. 1959 நான் சொல்லுகிறேன், 59, 71, 90 எல்லாத்திலும் ஆய்வு செய்து 5 நீதிபதிகள் கொண்ட ஆய்வு மன்றம். 370 நீக்க முடியாதது. It has become a permanent article of Constitution. ஏன் சொல்றான்? 1954 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அந்த அரசமைப்பு அவை, ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு அவை தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை வெளியிட்டு விட்டு தன்னைத்தானே கலைத்துக் கொள்கிறது, தன்னைத்தானே டிசால்வ் பண்ணிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அவை இருக்கிறது, அதுக்கு வரலாறு வேற. இந்திய அரசமைப்பு அவை இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா, அது தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை அறிவித்து விட்டு அட்ஜர்ன் சைனட் ஆகி காலவரம் பற்றி ஒத்திவைக்கப்பட்டது. இன்னைக்கு வரல, அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசமைப்பு அவையினுடைய வரலாறு வேற, ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு சட்டத்தினுடைய நிலைமை வேற. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அவை தன்னைத்தானே கலைத்துக் கொள்ளவில்லை, ஒத்தி வைத்திருக்கிறது, காலவரையை ஒத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு உயிர் இருக்கிறது அர்த்தம். இப்படி நீங்க சட்டமன்றமோ நாடாளுமன்றத்தையோ அட்ஜர்ன் சைனட் ஆகி அதுக்கு பிறகு இன்னும் காலவரையற்று திரும்ப ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் ஆளுநரும் ஜனாதிபதியும் பேசின பிறகு அது திரும்ப அடுத்த செஷன் என்பது ஆரம்பிக்கும். செஷன் அட்ஜர்ன் அப்படின்னு சொன்னா அந்த செஷன் அப்படியே இருக்குது, அதுக்கு திரும்பவும் கவர்னர் உரையாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அட்ஜர்ன் சைனடாயின்னு சொன்னிட்டா அது திரும்பவும் கவர்னரும் அது ஜனாதிபதியும் பேசணும், கூட்டத்தை உருவாக்கி பேசணும். இதுதான் அதனுடைய சட்ட நிலைமை. ஆனால் ஜம்மு காஷ்மீர் அமைச்சர் அரசமைப்பு அவை தன்னைத்தானே கலைத்துக் கொண்டு விட்டது. 373 ஆபரேட் ஆகாது. ஏனென்றால் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் முன் பரிந்துரை பெறவே முடியாது, ஏன்னா அது உயிரோட இல்லை. அதனால்தான் 3 தீர்ப்புகள், மிக முக்கியமான தீர்ப்புகள், 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயம், உச்ச நீதிமன்ற அரசமைப்பு ஆயம் மீண்டும் சொல்லிவிட்டது 370 இட்ஸ் become a permanent part of constitution. It has become a basic structure of constitution சொல்லிட்டா. கடைசியில் 97 வந்த 5 நீதிபதிகள் கொண்ட ஆயம் it has become a basic structure of constitution, essential feature of constitution சொல்லிட்டா.
ஒரு அடிப்படை கட்டமைப்பாக அது மாறிவிட்டதுன்னு அறிவிச்சுட்டான். நீ 5 நீதிபதி, பிரச்சனை அங்கதான் தொடங்குது. இதை மனதில் வைத்துத்தான் அந்த ஒரு எழுத்தாளர் அந்த அம்மா முதல்ல அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அந்த அம்மாவை பிடிச்சி 6 மாசம் உள்ள வச்சான். 6 மாசம் உள்ள வச்சுட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அம்மா 6 மாசம் வீட்டுக்காவலில் வச்சான். வீட்டுக்காவல் மட்டும் இல்ல, சீதாராம் யெச்சூரி பெட்டிஷன் போடுறாரு. அவர் போய் வீட்டில் போய் பார்க்குறேன், மனு போடுற மாதிரி கேட்குறாரு. நீதி நம்ம சிறையில் மனு போட்டு பார்ப்போம்ல, அது மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டான். அவங்க ஒரு அந்த முதல் பெட்டிஷன்லாம் அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே 5 நீதிபதிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க 370 நீக்கம் என்ற ஒரு பிரச்சனையை விவாதிக்க போறோம். அடிப்படை அதுதான். 370 நீக்கம் என்பதை பத்தி பேச போறோம். அப்படியானால் 370 நிரந்தர உறுப்பு என்று 5 நீதிபதிகள் சொல்லிவிட்ட பிறகு இதை பற்றி விவாதிப்பதற்கு குறைந்தபட்சம் 7 நீதிபதிகள் கொண்ட லார்ஜர் பெஞ்ச் வேணும் கேட்டாங்க. சரிதானே? இது அன்னைக்கு இருந்த ரமணா பெஞ்சு அதெல்லாம் முடியாது. ஒரு கமிட்டட் ஜுடிஷியரினா வருத்தப்படுறாங்க. கமிட்டட் ஜுடிஷியரி அவருக்கு இவனுடைய அரசியல் முடிவுகளுக்கு வாக்கப்பட்டவனா இருக்கிறான். கமிட்டட் ஜுடிஷியரி. நீங்க எப்படி ஒரு சாதாரண கோரிக்கைங்க, அது மிக சாதாரண ஒரு காமன் சென்ஸ். அது பெரிய சட்ட அறிவே வேண்டியதில்லை. ஏற்கனவே 5 நீதிபதி ஒரு தடவை இல்ல 3 தடவை முடிச்சுட்டான். 370 இஸ் a permanent structure, permanent feature of the constitution சொல்லிட்டான். நீ 370 நீக்கிறத பத்தி விவாதம் நடத்தும் போது குறைந்தபட்சம் 7 பேர் 11 பேர் வச்சிருக்கணும். உண்மையில பார்க்க போனா 11 பேர் நீதிபதியை வச்சிருக்கணும். அது நீக்கிட்டான். அது இல்ல 5 நீதிபதிட்டான். சரி, 5 நீதிபதி தன்னுடைய வரம்பை புரிந்து கொண்டு எதுல கரெக்டா சொல்லணும்னு இருக்கணும்ல, ஸ்வீப்பிங் அடிக்கிறது. அப்ப முதல் தவறு 5 நீதிபதிகள் கொண்ட ஆயம் அமைத்தது முதல் தவறு. அடுத்தது என்ன? நீங்க இந்த 370 நீக்கிய முறை இருக்குல்ல, எப்படி பண்றான்? ஒரு சதி திட்டம் போல பண்றான். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வரிசையா பண்ணிட்டான். ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன செய்யறான்? 5, 6 2 நாள் இந்த சதியினுடைய உச்சபட்ச காட்சி நடக்குது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன செய்யறான்? அதற்கு முன்னால கிட்டத்தட்ட 1 மாசமாவே ஜம்மு காஷ்மீர்ல இன்டர்நெட் தடை. எல்லாரும் உள்ள சிறைக்கு உள்ள, எந்த பத்திரிகையும் கிடையாது, பத்திரிகை ஆபீஸே கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் பண்றதுக்கு அந்த மாஸ்க்கு வெளியில வந்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சி வெளியே தள்ளிடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான். யாரும் மாஸ்க்ல கூட முடியாது, வெள்ளிக்கிழமை கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பக்கத்துல. இங்க நாடாளுமன்றத்தில் சட்டத்தடத்தை அடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஏன்னா 373 என்பது அரசமைப்பினுடைய உறுப்பு, பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள். இது ஒரு சாதாரண சட்டத்தினுடைய விதி அல்ல, அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு கூறு, ஒரு ஆர்டிகிள். 373 என்பது 370க்குள்ள வரும்போது 373க்கு வரலாம். அப்ப 3 என்ன சொல்லுது? அந்த அரசமைப்பு அவையினுடைய ஒப்புதல் இல்லாமல், முன் பரிந்துரை இல்லாமல் இதுல கை வைக்க முடியாது. அங்க அப்படி ஒரு அரசமைப்பு அவை இல்லை. இது எப்படி கெட்டவர் பண்றான்? 373க்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை இப்ப எல்லா சட்டத்திலையும் என்னன்னா முதல் கிளாஸ் என்பது டெஃபினிஷன் கிளாஸ் வந்துடும். எல்லா சட்டத்திலையும் நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க ஒரு இப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் வச்சீங்களேன், இந்த அத்தாரிட்டின்னா அதுக்கு என்ன பேரு, அந்த ஆணையர்னா அவருக்கு என்ன அதிகாரம், ஆணையர்னா யாரை குறிப்பிடுறோம், இந்த மாதிரியான அதுல வரக்கூடிய முக்கியமான டெக்னிக்கல் டேர்முக்கெல்லாம் விளக்கம் சொல்லிடுவாங்க. இந்த டெஃபினிஷன் கிளாஸ் சாதாரணமா எல்லா சட்டத்திலையும் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தில் என்னன்னா அதற்கென்று ஒரு உறுப்பு இருக்கிறது 367. 367 என்பது விளக்கம் வியாக்கியானம் சொல்லக்கூடிய பிரிவு. அந்த வியாக்கியானம் சொல்லக்கூடிய பிரிவில் என்ன மாத்திரம்னா, எங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு அவை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று வருகிறதோ அங்கே எல்லாம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் என்று திருத்தி வாசிக்கவும். எங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வருதோ அங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளின்னு வாசிச்சிரு அப்படிங்க விளக்கம். எங்கெல்லாம் அரசமைப்பு அவை என்பது இல்லாததுனால எங்கெல்லாம் அரசமைப்பு அவை என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் என்றும் திருத்தி வாசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றான்.
சரி, இப்ப அங்க சட்டமன்றம் இல்லை. அதனால என்ன, 356 படி சட்டமன்றத்தினுடைய வேலையெல்லாம் நாடாளுமன்றம் பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கிற அமைச்சரவை வேலையை இந்திய அமைச்சரவை செய்து, அதான் 356. எனவே இவரே முன்வைக்கிறார், உள்துறை அமைச்சரே இப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு முன்வைக்கிறார். ஆமாமா, சரியா விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு நாடாளுமன்றத்தை ஏத்துக்கிறது. முடிஞ்சு போச்சு. இவனே சொல்லி இவனே ஏத்துக்கிறான். பரிந்துரைப்பதற்கான ஒரு தனி அமைப்பும் ஏற்றுக்கொள்வதற்கான தனி அமைப்பும் இல்ல. பரிந்துரைக்கிறவனை ஏற்றுக்கொள்கிறவன், ஏற்றுக்கொள்வதை பிரகடனப்படுத்துகிறவன் அப்படியாக மாத்திட்டான். 3 in 1 ஆக்கிட்டான். அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணிவிட்டால் அதனுடைய பொருள் என்ன? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்பது இல்லைன்னு, கூட்டாட்சி முறையுமே இல்லைன்றது. கூட்டாட்சி முறையினுடைய அடிப்படை என்ன? மாநிலம்னு ஒன்று இருக்கணும், ஒன்றியம்னு ஒன்று இருக்கணும், அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கணும், இதுக்கு அதிகாரம் இருக்கணும், ரெண்டுக்கும் பொது அதிகாரம் எடுத்துட்டு போகலாம். இந்த 2 அதிகாரங்களின் அடிப்படையில் அவரவர்கள் தனித்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதுதான் கூட்டாட்சி என்று பேர். நீங்க இந்த மாநிலமே இல்லாம ஆக்குறாங்க. இப்ப 356 இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன? அது நான் முதல்ல சொன்னேன், இது எமர்ஜென்சி கிளாஸ், எமர்ஜென்சி ஆர்டிகல், எமர்ஜென்சி பவர். 356 கீழே ஒரு ஆட்சியை கலைப்பது என்று சொன்னால் அது ஒரு தற்காலிக ஏற்பாடு. ஒரு ஆண்டுக்கு பிறகு அங்கே தேர்தல் நடத்தணும். தேர்தல் நடந்து அதில் உருவாகக்கூடிய சட்டமன்றம், புதிய சட்டமன்றம், இந்த ஆளுநர், இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்த காலத்தில் என்னென்னலாம் சட்டம் இயற்றப்பட்டதோ அனைத்து சட்டங்களையும் கூட ரத்து செய்யலாம், மாற்றலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் 356. 357(2) என்பது அதுதான் சொல்லுது. 357 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படுகிற போது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் பிறப்பிக்கப்படக்கூடிய சட்டங்களை பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்றம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த மாநிலமே இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. irreversible change, மாற்ற முடியாத மாற்றம், irreversible change. அப்படி ஒன்று பண்ணவே முடியாது. 357(2) அதை தடுக்குது. கவலையே படல, தூக்கிட்டான். இது ஒரு விளக்கம் சொல்றேன். நீ 373 என்பதை நீங்க அதிகபட்சம், நீங்க எவ்வளவு கொடுமையான ஒரு சட்ட மீறல் நடத்தினா கூட என்ன செய்யணும்னா 368 கீழ் தான். 368 என்ன? அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மாற்றங்கள் செய்யக்கூடிய உறுப்பு, அமெண்ட்மெண்ட் கிளாஸ். ஆர்டிகல் 368 என்பது என்ன? அமெண்ட்மெண்ட் கிளாஸ். இந்த அமெண்ட்மெண்ட் ஆர் சேஞ்ச் எல்லாமே அதுல சொல்றாங்க. திருத்திக் கொள்ளலாம், மாற்றிக் கொள்ளலாம், எதுவுமே ஒரு உறுப்பே இல்லாமல் ஆகலாம். அப்படிலாம் செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கக்கூடிய உறுப்பு தான் 368. ஆனா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறான். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அந்த விவாதம் நடக்கிற போது ஆஜராகி வாக்களிக்கிற உறுப்பினர்களில் பிரசன்ட் அட் ஓட்டிங்ல 2/3 3/2 பெரும்பான்மை. அப்படி இருந்தாலும் கூட மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அப்படி 3/2 பெரும்பான்மையோடு நீங்கள் முடிவு செய்தால் கூட அந்த முடிவை பொறுத்து, அந்த முடிவுகளில் மாநில அதிகாரம் தொடர்பானதாகவோ நீதிமன்ற அதிகாரம் தொடர்பானதாகவோ இந்த அதிகார பட்டியலில் வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பானதாகவோ நீங்கள் மாற்ற விரும்பினால் அப்படி மாற்றம் செய்வதை 50 விழுக்காட்டுக்கு குறையாமல் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெற வேண்டும். இப்போ மொத்தம் ஒரு 22 மாநிலம் இருக்குன்னா 11 மாநிலங்களாவது அவர்கள் சட்டமன்றத்தில் அதை ஒப்புதல் அளிக்கணும். இதுதான் 368. இதிலே தான் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி சப் கிளாஸ் 4 சப் கிளாஸ் 5 சேர்த்தாங்க. அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிறகு வந்து நீதிமன்ற தீர்ப்பில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு இந்த பிரச்சனையில் பாப்பா மோகன் அவர்கள் பேசுறேன். நான் வந்து மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை மட்டும் நான் பேசணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க 368 ஏன் முக்கியமானதுன்னு சொல்றான்? இப்ப கேசவானந்த பாரதி வழக்குன்னு சொல்லி இப்ப வழக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. கேசவானந்த பாரதி வழக்கு என்பது தெரியும். 1973 வந்த தீர்ப்பு மிக வரலாற்று புகழ் வாய்ந்த தீர்ப்பு. 13 நீதிபதிகள் கொண்ட ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. 13 நீதிபதிகளோட ஒரு ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாற்ற முடியாத அடிப்படை கூறுகள் என்று சிலவற்றை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்ற முடியாத அடிப்படை கூறுகள் என்ன என்பதை பற்றிய அடுத்தடுத்த நீதிமன்றங்களுடைய விவாதத்தில் நடந்துச்சு.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரே பெஞ்சில் கிருஷ்ணர் இருக்கிறாரு, பகவதி இருக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இட் ஷுட் பி ரெப்ரசென்டிங் த ஸ்பிரிட் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட். இன்னும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இட் ஷுட் லேண்ட் இன் தி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பெல்லாம் வருது வச்சுங்க. அந்த தீர்ப்பில் மாற்ற முடியாத அடிப்படை கூறுகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது மிக முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்தில் நீங்க ஏன் அப்படி வருது? அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்றோம்ல, அரசமைப்பு அவை. அரசமைப்பு அவை என்பது மக்களுடைய முழு பிரதிநிதித்துவம் பெற்றது அல்ல. வயது வந்தோர் வாக்களித்து உருவாக்கப்பட்ட மன்றம் அல்ல. நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கின அரசமைப்பு மன்றம் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அது ரொம்ப வரம்புக்கு உட்பட்டது. கிட்டத்தட்ட 27 விழுக்காடு மக்களுடைய வாக்குகள் பெற்று வந்தவர்களை கொண்டதுதான் அந்த அரசமைப்பு ஆயம், அரசமைப்பு சட்ட அவை என்பது. அதனால அதிலேயே சில பேர் அதனுடைய இது வரம்புக்கு உட்பட்டது. நம்ம எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவிதியை தீர்மானிக்கிற அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியும்? அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா? we are not fully represented அப்படின்னு சொல்லும் போதுதான். ஏன்னா அன்னைக்கு வேற பல்வேறு தனித்தனியான மன்னராட்சி பகுதி இருக்கு, சமஸ்தானங்கள் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி இணைக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நாமளே எல்லாத்தையும் முடிச்சு பண்ணிடுமா அப்படிதான் அதுல பேசுறாங்க. நீங்க இதனுடைய சில நம்ம கோடிட்டு காட்டிடலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறது. அதே நேரத்தில் அமெண்டிங் பவர், விரிவான திருத்தக்கூடிய அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுத்து விடலாம். ஏன்னா நாடாளுமன்றம் என்பது 21 வயது உள்ளவர்கள் அனைவராலும் ஓட்டு போடக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுச்சு. அதனாலதான் 368 நீங்க எல்லாவற்றையும் திருத்தலாம், மாற்றலாம் என்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான வழிமுறை சொல்லப்பட்டது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். வந்திருந்து வாக்களிப்பவர்களின் 2/3 பங்கு. இந்த முக்கியமான சில விஷயங்கள்ல மாநிலங்களுடைய ஒப்புதலும் பெறணும். இப்படியான ஒரு ஏற்பாடு. இப்ப நீங்க வேற சில ஒரு குறிப்பாக ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் அங்க அரசமைப்பு சட்டத்தில் என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தை நீங்க திருத்தணும்னா மக்களிடம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்க கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். ரெஃபரண்டத்தின் மூலமா தான் எது செய்ய முடியும். இங்க ஒரு மிகப்பெரிய நாடு இதுல பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இந்த 368 என்ற ஒரு கிளாஸை அந்த ஆர்டிகிள் வச்சிருக்கிறேன். 368 வரம்பு என்பது என்ன? இப்போ வழக்கறிஞர்களாக வந்திருக்கீங்க. நான் அதை ஒரு எப்படி வைட் ரீடிங் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். 360I should be read with the preamble. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் 368 வரம்பை சொல்வது. 368 எல்லாவற்றையும் திருத்தலாம், ஆனால் சிலவற்றை திருத்த முடியாது. எது வச்சது? செக்யூலர், சோஷலிஸ்ட், ரிப்பப்ளிக், ஃபெடரல், இதை மாற்ற முடியும். இவைதான் இதுதான் பின்னால கேசவானந்த் வழக்கில் பேசிக் ஃபீச்சர்ஸ் வருது. இது மிக முக்கியமான செய்தி. அதுக்காக நான் சொல்ல வரேன். இது நீங்க இந்த 368 வழியா 370 நீக்காம ஒரு 367ங்கிற பிரிவில் ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய கிளாஸ்ல உள்ள வரும். எங்கெங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு அவை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல தான் சட்டமன்றம் என்று ஏற்றுக்கொள்ளுங்க, திருத்திக் கொள்ளுங்கள் சொல்றான். சட்டமன்றம் தான் இல்லையான்னு கேட்டா அது நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிறேன். உனக்கு பதிலாக நான் இருக்கிறேன்ல. ஏன்னா 356 எல்லா அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு, எல்லா அதிகாரம் மத்திய அமைச்சரவைக்கு, நான் தான் இருக்கிறேன்ல, பிடிச்சிட்டான். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி டீல் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த சந்திரசூட் பெஞ்ச் இந்த 370 கருத்து வாக்கெடுப்பு நடத்தாததை பத்தி கவலையே படல. அதான் முடிஞ்சு போச்சு இல்லைங்க. குற்றவியல் குறையமா இருக்குது 370. மீதி கொஞ்சம் தான் எனக்கு க்ளோஸ் பண்ணிருங்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. இட்ஸ் a logical end, இன்டகிரேஷன் ப்ராசஸ் தான் சொல்றாரு. அதனுடைய தனித்தன்மையை அழிப்பது என்பது ஏற்கனவே தொடங்கி விட்டது, பல தூரம் போய்விட்டது. இட்ஸ் gone a long way. இட்ஸ் a logical end. 370 க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறது. தற்காலிகம் என்பதுக்கான பொருள் என்னங்க? நீங்க எவ்வளவு பெரிய பேத்து மாத்து பாருங்க. தற்காலிகம் என்பது நீங்கள் கருத்து வாக்கெடுப்பு நடத்துகிற வரையில் தான்.
தற்காலிகம் என்பது என்ன? 370 நீங்க ரொம்ப நாளா வச்சுக்க முடியாது, க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி முடியாது. 370 நீங்க க்ளோஸ் பண்ணா தனி நாடா மாறிடும். அவன் அவ்வளவுதான். நீங்க அவன் தனி நாடாக சுதந்திரம் அடைஞ்சானா 370 தேவையில்லை. உன் கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த கேட்வே தான் 370. 370 என்பது 2 நாடுகளையும் இணைக்கிற ஒரு இணைப்பதற்கான கேட்வே. அந்த நீ அவன் தனியா போறேன்னு சொன்னா கேட்வே க்ளோஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். 370 நீங்க டெம்பரரி என்பது எந்த அர்த்தத்தில் என்பதையே மாற்றி பேசுறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு? சதுர்சூட் தீர்ப்புல 514 கடைசி அந்த ஆபரேட்டிவ் போர்ஸ் 514 A B C அவர் தீர்ப்புல சொல்றாரு. 514 பேரா சொல்றாங்க. மொத்தம் 468 பக்கமா இவங்க 3 பேர் மட்டும் 368 பக்கம் இருக்கிறான். இந்த டெம்பரரி பர்மனன்ட் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 1949 நவம்பர் 25ஆம் தேதி இந்திய அரசமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தி விட்டது. அதோட அது க்ளோஸ் தான். எப்படி க்ளோஸ்? 52 வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். 52 நாடாளுமன்றத்தில் பேசுறாரு நேரு. 52 ஐநா மட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வச்சிருக்கிறீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா 49 நவம்பர் 25ஓட 370 செத்து போச்சுக்கிறேன். அக்செஷன் ட்ரீட்டி என்பது இட்ஸ் a டெட் லெட்டர் அப்படிங்கிறாரு. எப்படி முடியும்? இப்படி ஒரு நீதிபதி நீங்க ரோட்ல போறவன் சொன்னா அல்லது அமித்ஷா மாதிரி ஒரு சொன்னான்னு வச்சுங்க தக்கு பரவாயில்ல. இவர் சொல்றாரு சந்திரசூட், இவரு நான் சொல்றேன்னா இவர் ஒரு நீதிபதி என்ற இடத்திலிருந்து பேசுவதனால் அது சட்ட அங்கீகாரம் இருக்கு. இல்லைன்னா பீஸ் ஆயிருக்கு. இது நீங்க சாதாரணமா நீங்க விவாதத்தை விட்டீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். ஆனா அவர் தீர்ப்புன்னு சொல்றாரு, அது சட்டம் ஆயிடுது. அதான் பிரச்சனை. அவர் இருக்கிற இடத்தினால அவர் தப்பிக்கிறார். இல்லைன்னா நீங்க விட்டு இந்த விவாதத்தை விட்டீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். எப்படி நீ பர்மனன்ட் டெம்பரரி சொல்ற? நீ 49 நவம்பர் 25 பேருக்கு டெட் லெட்டர் அப்படி ஆகும். there is no element of sharing of sovereignty. எப்படி இது? இறையாண்மை பகிர்வு தான். அது இறையாண்மை உள்ள முழு இறையாண்மை உள்ள நாடாக ஜம்மு காஷ்மீர் இருந்தது. சாவரின் ஸ்டேட். அது அவன் மன்னராட்சியா படங்காட்சியா அவன் முடிவு பண்ணிக்குவான். ஆனா சாவரின் ஸ்டேட். அந்த ஒரு முழு இறையாண்மை உள்ள ஒரு நாடு தற்காலிகமாக இணைகிற போது 370 மூலமாக அவனுடைய மற்ற அதிகாரங்கள் எல்லாம் தனக்குள்ள வைத்துக் கொண்டு 3 அதிகாரங்களை மட்டும் உனக்கு கொடுக்குறான். ஷேரிங் ஆஃப் சாவரன்டி. எதை வச்சு நான் சொல்றேன்? கருத்து வாக்கெடுப்புன்னு வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. தமிழ்நாடு உட்பட தனித்தனி நாடுகளாக இருந்தவை தான். பிரிட்டிஷ்காரனுடைய துப்பாக்கி முனையில் இணைக்கப்பட்டதுதான் இந்தியா என்பது. உண்மையில் இந்தியாவுடைய தேச தந்தை யாருன்னா ராபர்ட் கிளைவ் தான், காந்தி கிடையாது. இந்தியாவை உருவாக்குறது துப்பாக்கி மேல அவன் தான். துப்பாக்கியுடைய வல்லுறவுக்கு பிறந்ததான் இந்தியா. ஆனாலும் இந்திய இதுக்கு பிறகு ஒரு அரசமைப்பு சட்டம் வருகிற போது எந்த மாநிலத்திற்கும் சிறப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கிற நாகாலாந்து உட்பட மிசோரம் உட்பட யாருக்கும் கருத்து வாக்கெடுப்பு என்ற உரிமை வழங்கப்படவில்லை. பிளபிசைட் என்பது எவனுக்கும் சொல்லப்படல. சேர்த்ததான். இவர் காஷ்மீருக்கு மட்டும்தான் பிளபிசைட் என்று சொல்லிருக்கிறான். சர்வதேச அரங்கத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறான். திரும்ப நாடாளுமன்றத்தில் ராட்டிஃபை பண்றான். மீண்டும் உறுதி அளிக்கிறான். அதை நீங்க 52 வரல வச்சுக்கிட்டு 49 நவம்பர் 25ஓட செத்து போச்சுன்னா எப்படிங்க அது? ஷேரிங் ஆஃப் சாவரன்டி கிடையாது. இட்ஸ் ஒரு அசிமெட்ரிக்கல் ஃபெடரேஷன். சமச்சீரற்ற கூட்டாட்சி. நீ அந்த சமச்சீரற்ற தன்மை எப்படி? அதுக்கு எந்த மாநிலத்திற்கு அரசமைப்பு அவை உண்டு, எந்த மாநிலத்துக்கு தனியா அரசமைப்பு சட்டம் உண்டு, எந்த மாநிலத்துக்கு தனியா கொடி உண்டு, எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் பேர் வச்சிருக்கிறான், அங்கதானே உண்டு. இது ஒரு ஷேரிங் ஆஃப் சாவரன்டி என்பதற்கான நேரான விஷயங்க. இப்ப இன்னைக்கு என்ன சிக்கல் வந்துருச்சு பாத்தீங்கன்னா, நாகாலாந்துல ஒப்பந்தமே அதுதான். இப்ப இதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட போறான். இப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு போண்டா குழுவெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவர்களும் போராளிகள் தான் அப்படின்னு ஒரு 10 பேர் உட்கார வச்சுதான். இன்னைக்கு பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும். அவர் நீட் நேரத்தில் கையெழுத்து போறதுக்கு பேனாவை திறந்துட்டு வந்து நிற்கிறான். அவருக்கு இப்ப என்ன பண்ண போறான்னா, அவர்களுக்கு ஷேரிங் ஆஃப் சாவரன்டி என்பதுதான் இந்த ரவி இருந்து கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், மோடி இருந்து ஒப்பந்தம் போட்ட ஒப்பந்தம் தான் 2015 ஃப்ரேம் ஒர்க். அதுதான் இன்னைக்கு நான் அப்படிலாம் சொல்லலங்கிறப்ப ஷேரிங் ஆஃப் சாவரன்டினா மாநில அதிகாரம்னு சில இது பட்டியலில் வச்சிருக்கிறோம்ல சட்டத்தில், அதுதான் நான் சொல்றேன்.
சாவரண்டி என்பதனுடைய மிக அடிப்படையானது என்ன? இறுதியாக அந்த மக்கள் கருத்து வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிப்பதற்கான ஒரு உறுப்பு இருக்கணும். அதான் சாவரண்டி. அந்த மக்களிடம் அந்த இறுதி அதிகாரம் தங்கி இருக்கணும். It should rest with the people. The final dictum should rest with the people. அதான் சாவரண்டி என்பது. நீ அங்க சொல்லியிருக்கிறது சொன்ன பிறகு இவர் என்ன சொல்றார்? சந்திரசூட் அதெல்லாம் ஷேரிங் ஆஃப் சாவரண்டி எல்லாம் கிடையாது, எசிமெட்ரிக்கல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்குது அதுக்கு. நீங்க அரசியல் இருக்க சட்டப்படி நீங்க பேசுங்க, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற. சரி, எப்படி இல்லைன்னு சொல்லி நீ பார்ப்போம். சாவரண்டி என்பதற்கு கான்ஸ்டிடியூஷனல் மீனிங் இருக்குல்ல. போற போக்கில் ஒரே பாராள முடிச்சுட்டு போயிட்டாரு. There is no element of sovereignty. It's a part of asymmetrical federation. ஒத்த வழியில் சொல்லிட்டு போட்டா சரியா போயிடுமா? அவன் சாவரண்டின்னு சட்டம் போட்டு மாதிரி. நீங்க வழக்கே அதுதானுங்க. 13 பேர் 13 வழக்காடிகள் இது என்னுடைய சாவரண்டின்னு பேசிட்டு இருக்கிறான். உனக்கு சாவரண்டி இல்லைன்னு ஒரு வழியில் சொல்லிட்டு போயிட்டா அதை டீல் பண்ண வேணாமா? நீ ஒரு நீதிபதி அதை டீல் பண்ண வேணாமா? அது கெட் அவுட் பண்ணி வரணும்ல. என்ன வகையில் உனக்கு சாவரண்டி இல்லைன்னு சொல்லணும்ல. நான் என்ன அதுக்கு சொல்ல வராரு? அதான் 370 பல கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லைங்க. எப்படி க்ளோஸ் பண்ணா? அரசியல் சூழ்ச்சி செய்தான், ஷேக் அப்துல்லா உள்ள வச்சா, அதெல்லாம் நம்ம அரசியல் விஷயம். ஆனால் சட்டத்தின் முன்னால் என்ன? அந்த அரசமைப்பு அவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவன் மிரட்டி பணியை வச்சு ஏற்றுக்கொள்ள வச்சா என்பது நமக்கு தெரியும். ஆனால் சட்டத்தின் முன்னால் ஏற்றுக்கிட்டான், கையெழுத்து போட்டானா இல்லையா? அப்படி இதுல கையெழுத்து போட்டிருக்கானா? அந்த விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க 370(1)B படி நான் உள்ள வர்றேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ஏற்கனவே அந்த இணைப்பு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 அதிகாரங்கள் தொடர்பாக கன்சல்டேஷன் தேவை. அதை தவிர இருக்கிற அதிகாரங்களில் கன்கரன்ஸ் தேவை. 370 நீக்கணும் மாத்தணும் சொன்னா பிரயர் ரெக்கமெண்டேஷன் தேவை. அது பாடியே வேறு. அந்த பாடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இது அசம்பிளி, இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. 2 பாடியும் வேற. இவர் என்ன சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, ஒன்றை இன்னொன்றுக்கு மாற்றீடு செய்வதெல்லாம் சரியல்ல சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி மாற்றியதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்று நான் கருதவில்லை. இப்படி சொல்லுவாங்க ஒரு நீதிபதி. நீங்க யாராவது நீங்க சாதாரணமா ஒரு பத்திரம் எழுதுறவங்க கூட அப்படி எழுத மாட்டாங்க. இந்த மரத்தடியில் உட்காந்து பத்திரம் எழுதுறான் பாருங்க, அவங்க கூட அப்படி எழுத மாட்டாங்க. நீ முதல்ல என்ன பண்ற? நீ இது 367 பயன்படுத்தியது தவறு, விளக்கம் சொல்லக்கூடிய கிளாஸ் இது. 368 ரூட்ல தான் நீ வந்திருக்கணும், நீ வரல, அது தவறு. இட்ஸ் a disastrous end ன்னு பேசுறாரு. சாதாரண வார்த்தை இல்ல, பேரழிவு பேசுறாரு. அடுத்த பேராவே என்ன சொல்றாரு? அப்படிலாம் உள்நோக்கம்லாம் இல்லைங்க அப்படிங்கிறது. பேரழிவுங்கிறது எப்படி இது? சரி, நீ இக்னோரண்டாவே பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. இக்னோரன்ஸ் கேஸ் நோ இது இல்ல. நீங்க எனக்கு ஒரு சட்டம் தெரியாது என்பதனால சட்டம் மீறல் செய்து விட முடியாது. அதுதான் சட்டம் தானங்க. ஒரு கிரிமினல் சட்டம் எனக்கு தெரியாது என்பதனால ஒரு கிரைம் பண்ணிட முடியுமா? திருட்டுனா தப்புன்னு தெரியாது, எனக்கு சட்டப்படி தப்புன்னு தெரியாது அப்படி சொன்னா அவனை விட்டுருவானா? தெரியாமல் செய்தாலும் சட்ட மீறல் தானே. அப்ப நீங்க நீங்க அப்படியும் சொல்லல, உள்நோக்கம் இல்லைங்கிறீங்க. அடுத்தது என்ன? நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 3 இருக்கு. அது படு மோசமான ஒரு பிரிவு. ஒரு மாநிலத்தை வச்சிருக்கலாம், உடைக்கலாம், மாற்றிடலாம், இல்லாமல் செய்யணும். எல்லா வார்த்தையும் இருக்கு. நான் சொல்ல வரேன், எல்லா வார்த்தையும் இருக்கு. ஆர்டிகல் 3 எந்த ஒரு மாநிலத்தையும் இல்லாமல் செய்து விட முடியும். ஆனா கடைசியா தூக்கு தண்டனை கைதி வச்சிருக்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்கிறான். ஒரு வார்த்தை ஒன்று கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அந்த சட்டமன்றத்துக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நடத்தணும், ஒரு கருத்து உரையாடல் நடத்தணும். அந்த கன்சல்டேஷன் அவருடைய கருத்தை நீங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கன்சல்டேஷன் நடத்தணும். இவர் சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 கீழே தான் அந்த மாநிலத்தையே 2 பிரிக்கிறான், 2 ஒன்றிய பிரதேசமா பிரிக்கிறான். அரசமைப்பு சட்டம் 3 பயன்படுத்தி தான். ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்டாலே என் மேல பைண்டிங் இல்லது. நீ சொன்னாலும் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை கேட்காம போறேன். இப்ப நான் ஒரு யதார்த்தமா சொல்றேன். இப்ப நான் சில வாதங்களையோ அல்லது சில அவங்களுடைய மனதோடு உரையாடக்கூடிய வகையிலோ நான் பேசி ஏற்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம்ல. இப்ப நீங்க தண்டனை குறைப்பெல்லாம் சில நேரத்தில் அப்படிதான் நடக்குது.
இந்த ஜட்ஜி போய் இன்னொரு ஜட்ஜில் போய் பேசும்போது நாம ஒரு சிலதை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா அவர் கன்வின்ஸ் ஆயிடுறாருல. ஒரே சட்டம் தான், இந்த அவரோட அப்படி ஆகுது இல்லை. அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே எனக்கு முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு ஏன் கொடுக்கலன்னா, நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் இரலவன்ட் அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஜட்ஜி சொல்ல முடியுமா? சொல்றாரு, அவர் மேல உட்கார்ந்துருக்கிறதுனால சொல்றாரு. இப்ப அது பிரச்சனை என்ன ஆயிடும்? நீங்க ஒரு மாநிலத்தை கேட்கலன்னு என்னன்னா, அது என்ன சொல்ல வராரு? நீங்க தான் 356 ஒரு மாநிலமே இல்லையா, ஒரு சட்டமன்றமே கிடையாது இல்ல, உனக்கு யாரை கேட்கறது? நானே என்னை கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் உன்னோட இடத்துல நான் இருக்கிறேன், நாடாளுமன்றம் இருக்குது, நானே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அப்படி ஒன்று செய்ய முடியாது, அப்படி ஒன்று செய்யவே முடியாது. ஏனென்றால் இறுதியாக கொலை செய்கிற விஷயம், கொலை தண்டனை கொடுக்கிற விஷயம், அதில் போய் குறைந்தபட்சம் அவன்கிட்ட கேட்காமல் முடிவு செய்ய முடியாது. இப்போ நீங்கள் அதை செய்திருக்கிறாங்க, நாட் பைண்டிங், அதனால் பண்ணிட்டேங்கிற. இது என்ன ஆகும்? நாளைக்கு எந்த தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திலையும் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிச்சுட்டு ஆர்டிகிள் 3 படி இந்த மாநிலமே இல்லாமல் ஆக்குறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் 4 பேர். தெற்கு மண்டலத்தில் அவர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, வடக்கு மண்டலத்தில் இன்னொரு டாக்டர் இருக்கிறாரு இல்லையா? இவங்க எல்லாம் என்னன்னா, எங்களுக்கு தனித்தனியாக அந்த கொங்கு மண்டலம் தனியாக பெரிய, இந்த மண்டலம் தனியாக பெரிய, தெற்கு மண்டலம் தனியாக பெரிய கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த கோரிக்கைக்கு ஏற்ப நான் 3 ஒன்றிய பிரதேசம் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டானா என்ன வருது? ஏன்னா ஒரு ஆட்சியை கழிச்சிட்டு அந்த ஆட்சி அதிகாரம் முழுதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வச்சுக்கிட்டு பண்ணிட முடியுமே? நீங்க தெளிவா வைத்து, நம்ம கூர்ந்து பார்க்கிற தோழர்கள் தான் பல பேர் வந்திருக்கிறீங்க. இந்திய அரசாட்சியில் எதிர்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் 2 சமூகம் தான். ஒன்று இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள், அடுத்தது தமிழர்கள். இந்த 2 தான் எதிர்நிலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிற சமூகம். இதை ஒழிச்சு கட்டது என்பது அடுத்த அஜெண்டாவுக்கு வருவான். அதை சொல்வதற்கான வேலையே கிடையாது, அதுக்கு ஒன்றும் மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா இவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது 356 கீழே இருக்கும்போது ஒரு மிஸ்யூஸ் பண்ணி 3ஐ பயன்படுத்தி ஒரு அந்த அமைச்சரவையை கேட்காம அந்த மாநிலத்தை கேட்காம போனதை பற்றி ஒரு விவாதம் வரலாம். அது பின்னால் வேறு ஒரு வழக்கில் விவாதத்திற்கு நான் விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறேன். இந்த 367 அதை சொல்றாரு. 367 டிசாஸ்ட்ரஸ், 368 தான் வந்திருக்கணும். ஆனாலும் இது சரியா தவறா என்பதை பற்றி விவாதிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் துஷார் மேத்தா, சாலிசிட்டர் ஜெனரல், இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர், நாங்கள் அந்த மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் கொண்டு வருவோம், அதுக்கு தேர்தல் நடத்திடுவோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கிறார். அப்படி ஒரு அண்டர்டேக்கிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளவே முடியாது, கான்ஸ்டிடியூஷனலி இன்வாலிட். அது நான் ஒரு அமைச்சரவையினுடைய அந்த ஆட்சியினுடைய வக்கீல். நான் ஒரு பிபிங்கிறவர் என்னங்க, இந்த ஆட்சியினுடைய பிபி, அந்த சட்டமன்றத்துக்கான பிபி இல்ல. அவரு 2 வித்தியாசம் இருக்குல்ல. இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து நீ அது வக்கீல் இல்லை. நீ நாடாளுமன்றத்துக்கு எந்த வக்கீலும் கிடையாது, ஆட்சியாளருக்கு தான் வக்கீல் உண்டு. நீ மோடி ஆட்சிக்கு தான் வக்கீலே தவிர இப்போது இருக்கிற நாடாளுமன்றத்துக்கே நீ வக்கீல் கிடையாது. நீ எப்படி சொல்ற, அது எப்படி அவர் ஏத்துக்கிறாரு? இவர் சொல்றாரு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சொல்றாருங்க, அதை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னால் இந்த நாடாளுமன்றம் இன்றைக்கு கூட காம்போசிஷன் மாறலாம், நாடாளுமன்றத்திற்கு கருத்தே மாறலாம். ஒரு தியரட்டிக்கலா நான் சொல்றேன், பண்ண முடியும்ல. இப்படி பண்ணா நீ எப்படி அதை பைண்டிங் பண்ண முடியும்? துஷார் மேத்தா கொடுத்துட்டாரு வாக்குறுதி, எனவே அதை நான் அதை பத்தி விவாதிக்க விரும்பல அப்படின்னா எப்படி? அது அப்படி ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கு அவருக்கு என்ன அதிகாரம்? அதை நீ ஏற்றுக்கொண்டாயா என்ன சட்டம்? பிரச்சனை இல்லையா? அது எந்த அரசாங்கத்தினுடைய வக்கீலும் அரசாங்கத்துக்கு தான் வக்கீல், சட்டமன்றத்துக்கு வக்கீல் கிடையாது. சட்டமன்றம் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் வேற ஒரு மாற்றி சொல்ல முடியும். நான் மாற்றி சொல்லப்படுது இதிலே நான் சொல்றேன். 370 370 மோடி ஆட்சி கொண்டு வந்தது. முதன்மை எதிர்கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்டே கிடையாது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொறடா உத்தரவு போட வேண்டிய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற கொறடா 370 நீக்கத்தை ஆதரிக்கிறேன்னு ஓட்டு போடுறாரு. இன்னும் 2 பேர் வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டான். இவரு அந்த காஷ்மீர்ல இருந்து வருவார்ல, இப்ப காங்கிரஸ் கட்சி வெளியே போயிட்டாரு. குலாம் நபி ஆசாத்
அவர் மட்டும் தான் மூச்சை பிடிச்சிட்டு பேசுறாரு. நம்ம ப. சிதம்பரம் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பேசுறாரு. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. 370 நீக்கம் என்பதை விட அது நீக்கப்பட்ட முறைதான் தவறானதுன்னு பேசுறாரு. இப்பயும் அதுதானங்க. தீர்ப்பு வந்த பிறகு ப. சிதம்பரம் தான் அபிஷியலா அறிக்கை விடுறாரு டெல்லியில உட்காந்துட்டு காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ்ல இருந்து. நீங்க என்ன சொல்றாரு? 370 நீக்கப்பட்ட முறை தவறானது, ஆனால் இது ஒரு தீர்ப்பு வந்து விட்டது, இனிமேல் அந்த தேர்தலையாவது சீக்கிரம் நடத்த சொல்லுங்க, அவ்வளவுதான் கடைசியா. இதை வந்து நீங்க இப்ப இந்த தீர்ப்பிலேயே கூட என்னன்னா, நீங்கள் விரைவாக மாநில அந்தஸ்தை கொண்டு வந்து விட்டு தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லல. தேர்தலை 2024 செப்டம்பருக்குள் நடத்தி முடிங்க, கூடிய விரைவில் திரும்பவும் மாநில அந்தஸ்தை கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ரெண்டையும் லிங்கே பண்ணல அவங்க. நீங்க நம்மளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திரும்பவும் மாநில அந்தஸ்தை உருவாக்கி தேர்தல் நடத்துங்க அப்படிலாம் சொல்ல அவர். இது தனித்தனி விஷயமா போட்டார். மாநில அந்தஸ்தை கூடிய விரைவில் கொண்டு வாங்க, செப்டம்பர் 30க்குள்ள தேர்தலை நடத்தி விடுங்க. அப்படின்னா யூனியன் டெரிட்டரி கூட தேர்தல் நடத்திடுவோம். ஏனென்றால் மீண்டும் சட்டமன்றம் வந்துட்டா என்ன ஆகும் தெரியாது உங்களுக்கு. என்ன இவன் ஜெயிக்க முடியாது, சிக்கலாகும். ஆனால் நாளைக்கு இந்த சட்டமன்றம் கூட்டிட்டு வேற ஏதாவது தீர்மானம் போட்டா என்ன பண்ணுறது யோசிப்பான். எனவே இது எல்லாத்தையுமே ஓகேங்கிறாரு. இப்ப நான் இப்போ இந்த தீர்ப்பை பற்றிய செய்தி இப்ப நான் என்ன அடுத்தாப்பில் என்ன செய்யலாம், ஒரு சட்டப்படியான ஒரு வழியை நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் இன்னும் கூடுதலாக பாப்பா மோகன் தான் ஆழமா சொல்ல முடியும். ஒரு 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 நாவாய்ஸா நான் சொல்றேன். அரசியல் ரீதியாக என்ன பண்ணாங்கிறதையும் நம்ம பேசணும். ஒன்று, இது இயல்பா யாருக்கும் ரிவ்யூ படிச்சுட்டு போவான். இது ஒரு பெரிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் ஏகப்பட்ட பேர் பார்ட்டிஸாக இருக்கிறாங்க. அதில் பாதி பேராவது அதுக்கான மீளாய்வு இது போடுவாங்க. இந்த தீர்ப்புக்கு ரிவ்யூ படிச்சுட்டு போடுவாங்க. அந்த ரிவ்யூவில் நம்ம கேட்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒரு லார்ஜர் பெஞ்சு கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இட் இஸ் அட்டாக் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த டாக்டரைனே தாக்கியிருக்குது. ஒரு அடிப்படை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்ற கோட்பாடு இல்லை, கேசவானந்த பாரதி கோட்பாடு. அந்த கோட்பாடே மீறப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 367 instead of ஆர்டிகல் 368. நீங்க ஆர்டிகல் 368 should be read with the preamble. இந்த பிரியாம்பிள்ல ஃபெடரேஷன் என்பது அடிப்படை கூறுகளாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ரிபப்ளிக் ஏன் டெமோக்ராட்டிக்ங்கிறான், ரிபப்ளிக்ன்றான். டெமோக்ராட்டிக் என்பது என்னன்னா மக்களாட்சி, ரிபப்ளிக் குடியாட்சி என்பது என்னன்னா இந்த மாதிரி கூட்டாட்சியா இருக்கு, இல்லைன்னா ஒரு தனி தேசிய இனத்தினுடைய ஆட்சியா இருக்கு. அதுதான் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னு சொன்னா டெமோக்ராட்டிக் சொன்னா ரெண்டு ஒன்று மாதிரி தானே தெரியும், ஒன்றும் இல்லை. அப்ப என்னன்னா கூட்டாட்சி என்பது பெடரல் ஸ்ட்ரக்சர் என்பது மிக அடிப்படையான கூறு. நீங்க பெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 368 கான், 367 வழியா வந்திருக்கிற. ஏற்கனவே 5 நீதிபதிகள் சொல்லிட்டான் 370 பர்மனன்ட் ஃபீச்சர், அதை மீறிட்டேன். இந்த 3 விஷயங்களை வைத்தாவது நீங்கள் ஒரு ரிவ்யூல லார்ஜர் பெஞ்ச் கேட்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த 5 நீதிபதிகளை தாண்டி குறைந்தது 7 நீதிபதிகளாக விசாரிக்க வேண்டும் என்பதை அஜிடேட் பண்ண முடியும், ஒரு அட்டாக் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அது பாப்பா மோகன் போன்ற தோழர்கள் தான் அது விரிவாக சொல்லணும். இரண்டாவது, நம்முடைய தோழர்கள் வருத்தப்படக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு சொல்லாதீங்க. அரசமைப்பு சட்டத்தை மாற்றினால்தான் பாதுகாக்கணும். நீங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் 3 எவ்வளவு உள்ள வந்துடலாங்க. ஆர்டிகல் 3 எவ்வளவு உள்ள வந்துடலாம். அது ரொம்ப டிராஸ்டிக்கான ஆர்டிகல். அதெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் நீங்க ஒரு கூட்டாட்சின்னு சொல்லிக்கிட்டு அர்த்தம் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற முழக்கம் நம்முடைய முழக்கமாக மாறும். இது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. 46 வரையிலும் காங்கிரஸ் கட்சி தீர்மானத்தை எடுத்து பாருங்க. காங்கிரஸ் 1946 வரையிலும் காங்கிரஸ் கட்சி தீர்மானத்தை எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாலேயே காந்தி சொன்னார், இது பல நாடுகள் பிரிட்டிஷார் ஆட்சியின் கீழே ஒருங்கிணையப்பட்டது. பல்வேறு மொழி, பண்பேடு மதம், பல்வேறு பண்பாடு உள்ள பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். டிஃபரண்ட் பீப்புள். பீப்புள்னா கேபிட்டல் பி. கேபிட்டல் பி என்பதுனா தேசிய இனத்தை குறிக்கும். பீப்புள் அப்படின்னா நேஷனாலிட்டின்னு அர்த்தம். பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, பல்வேறு பண்பாடு உள்ள மக்கள் இருக்காங்க, பல்வேறு மதம் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான உரிமைகள்
இவர்கள் தனித்தனி நாடுகளாக இருந்தபோது என்னென்ன உரிமைகளும் அதிகாரங்களும் இருந்ததோ அவை எல்லாமே பாதுகாக்கப்படும். ஒரே நிபந்தனை ஒரு வேண்டுகோள்னு சொன்னார், பிரிந்து போகிற உரிமையை மட்டும் கேட்காதீங்க, பிரிந்து மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் தனி நாடாக இருந்த போது என்னென்ன அதிகாரங்களும் உரிமைகளும் உங்களுக்கு இருந்ததோ அதெல்லாம் விடுதலை பெற்ற இந்தியாவில் கொடுக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். அதை பின்பற்றி தான் 1946 கான்ஃபெடரேஷன்லாம் பேசினாங்க. ஃபெடரல், இங்க ஒரு சதர்ன் இதெல்லாம் ஒரு ஃபெடரேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கான்ஃபெடரேஷன் வைத்துக் கொள்வோம். அந்த ஃபெடரல் யூனிட்டுக்குள்ள இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் எது விரும்புதோ அப்படி சேர்த்துக்கிட்டோம் என்று இதெல்லாமே பேசுறாங்க. 46 தீர்மானத்தை எடுத்து பாருங்க, அதே 46 கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானத்தை எடுத்து பாருங்க, ரெண்டுலயும் இருக்குது. கூட்டரசாக இருக்கும், இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானத்தில் பிரிந்து போக விரும்பினால் பிரியட்டும் போட்டிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி தீர்மானத்தில் தனித்தனி தேசங்களுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த 3 அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசிடம் இருக்கும், மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநிலத்திடம் இருக்கும். ரெசிடியூவல் பவர்ஸ் உட்பட, புதிய அதாவது எஞ்சிய அதிகாரம் உட்பட. நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இன்டர்நெட் ஒன்று கிடையாது. 47 இன்டர்நெட் பற்றிய பிரச்சனைகள் இப்ப வருது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஞ்சிய அதிகாரங்கள் பேர், அது எல்லாமே மாநிலங்களுக்கு இருக்கும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதி. பின்னால் எல்லாம் மாற்றப்பட்டது. அதை மீண்டும் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்னா இது நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்க, அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம யாருமே சொல்றதுங்க, எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பேத்கர் சென்ட்ரலிஸ்ட், அதுக்கான சில நோக்கங்கள் அவருக்கு உண்டு. நான் அதுக்குள்ள நான் பேசல, அது சரியா தப்பாங்கிற விவாதம் அது வேற. ஆனா அவருக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருப்பாரு அவர். அந்த லாஜிக்கை நான் ஏற்றுக்கொள்ள, அந்த செய்தி வேற. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவர் மொழி வழி மாநிலமே வேண்டான்னாரு. மாநிலங்களுக்கு கூட இந்தி தான் ஆட்சி மொழியா வேணும்னு சொன்னாரு. ஒற்றையாட்சி தன்மை தான் அதிகமா இருக்கணும்னு சொன்னார். உண்மைதான். நீங்க கடைசியா வைண்ட் அப் ஸ்பீச் என்ன, இந்த 49 நவம்பர் 25ஆம் தேதி சொல்றாரு சந்திரசூட்டு, அத ராஜேந்திர பிரசாத்துக்கு முன்னாடி இவர் தான் பேசுறாரு, வரைவு குழு தலைவர்கிற வகையில். அவர் சொல்றாரு இதுல நீங்க கூட்டாட்சி, இந்த யூனியன், அவர் இந்த காமத்துங்கிறவர் திரும்ப முந்திரி கூட்ட மாதிரி திரும்ப குறுக்க பேசுறாரு. அப்ப அவர் ரொம்ப கடுப்படுத்தி பேசிட்டு, நான் சொல்றவங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்தியா ஒரு கூட்டாட்சி என்ற முழு அர்த்தத்தில் நினைக்காதீர்கள். இது அமெரிக்காவை போல தனித்தனி குடியரசுகளுடைய இணைப்பில் உருவாக்கப்பட்டதல்ல. இட்ஸ் நாட் a federation, federal unit of separate republic. அப்படி கிடையாது. ஒப்பந்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட நாடு அல்ல இது. ஏற்கனவே given state under British, அதை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே அப்படி சொல்லாதீங்க. இரண்டாவது, வேறு இடங்களை பண்றது மாதிரி மக்களிடம் அந்த இறுதி அதிகாரத்தை கொடுப்பது என்ற ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட கிடையாது. பிளபிசைட் என்பது நம்மகிட்ட கிடையாது. எனவே இது அதிகமாக சென்ட்ரலைஸ், ஒரு யூனிட்டரி கேரக்டர் உள்ள பெடரல் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். ஒற்றையாட்சி தன்மை மிகுந்திருக்கிற ஒரு கூட்டாட்சி. அதனால்தான் இதை ஃபெடரேஷன் என்று சொல்லாமல் ஒன்றியம் என்று சொல்லுகிறோம். ஏன் ஃபெடரேஷன் சொல்லாம யூனியன் சொல்றோம் என்றாலும் விளக்கி சொல்லி தான் கடைசியா முடிக்கிறேன். அந்த பேச்சை நீங்க திரும்ப படிச்சு பாருங்க. அவர் ஒரு சென்ட்ரிஸ்ட். அந்த பேச்செல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். நம்ம அதனால அது அவருடைய பங்களிப்பையோ மற்ற விஷயத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவருடைய வியூ அது. அந்த வியூவை நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டீங்கன்னா அதை வச்சு நம்மள புல்டோஸ் பண்ணிடும். நீங்கள் தேசிய இனங்களுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படலைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2 குறைந்தபட்ச விஷயங்க, இந்த கவர்னர்ங்கிற போஸ்ட் இருக்க கூட, கங்கரன் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்க கூட. அதனால இந்த 2 வச்சுக்கிட்டாலே நீங்க கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. பொதுப்பட்டியல் ஒன்று வச்சுக்கிறது, அவனும் வரலாம் சொல்ல வேண்டியது. அப்புறம் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரத்திற்குள்ளேயே நாடாளுமன்ற சட்டம் ஏற்றலாம் சொல்லிக்க வேண்டியது. அப்புறம் என்ன கூட்டாட்சி இது? எனவே ஒரு உண்மையான கூட்டாட்சியா வேணும்னு சொன்னா இறையாண்மை பகிர்வு என்பது இருக்கணும். இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்று என்ற முழக்கத்தோடு நான் போராடுகிற போதுதான் உரிமைகளை தக்க வைக்க முடியும். இந்த அரசியல் தளத்தில் எதுவும் ரெவியூ பெட்டிஷன்ல நம்ம ஒரு லார்ஜர் பெஞ்ச் கேட்கிற வடிவத்திலும் நாம் 2 முனையிலும் போராட வேண்டும். அதை மீட்பது என்பது, காஷ்மீரை மீட்பது என்பது தமிழ்நாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிக அடிப்படை. நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.